ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மிக அற்புதமான பதிவுங்க. தங்கம் வாங்குகிற யோகத்தை பெறக்கூடிய அற்புதமான பதிவு. தங்கம் அப்படிங்கிறது யாருமே வேண்டானே சொல்ல மாட்டோம். ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் தங்கத்தை நிறைய வாங்கணும், சேமிக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். முதல்ல எல்லாம் இந்த தங்கம் அப்படிங்கிறது ஆபரணமாக மட்டும்தான் பார்க்கப்பட்டது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தங்கம் அப்படிங்கிறது ஒரு முதலீடாகவும் பார்க்கப்படுதுங்க. தங்கம் வாங்கணும் அப்படின்னாலே அன்னை மகாலட்சுமியின் அருளும் அனுகிரகமும் நமக்கு இருக்கணும். தங்க பொருட்களை நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படின்னாலுமே அன்னை மகாலட்சுமியின் அருளும் அனுகிரகமும் நமக்கு இருந்தால் தான் தங்கத்தை வாங்கி நம்ம காதுலையும் கழுத்துலையும் போட முடியும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குண்டுமணி அளவு தங்கம் கூடி வாங்கவே முடியாது. அவங்க நிறைய கஷ்டப்படுவாங்க, உழைப்பை போடுவாங்க, பணம் சம்பாதிப்பாங்க, ஆனால் தங்கம் வாங்க முடியாது. தங்கத்தை வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் அதை வீட்டில் வச்சுருக்க முடியாது, உடனே அது அடமானம் புறப்பட்டுரும். இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்கும். தங்கத்தை நிறைய வாங்கணும், அந்த தங்கத்தை சேமிப்பு பண்ணணும். தங்கம் வாங்கி சேமிப்பு பண்ணுறப்ப அதில் எந்தவித இடையூறும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க, குறிப்பாக பெண் பிள்ளைகளை வச்சிருக்கிற நம்ம எல்லோருமே தங்கம் வாங்கணும், தங்கத்தை சேமிக்கணும் அப்படின்னு நினைப்போம். இந்த தங்கத்தை சேமிக்கிறப்ப அதில் எந்தவித குளறுபாடியும் வராமல், எந்தவித இடரும் வராமல் நல்ல முறையில் சேமிப்பாகணும், வீண் விரயமாகாமல் சேமிப்பாகணும். அப்படின்னா அன்னை மகாலட்சுமி நினச்சி நீங்கள் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா போதுங்க, தங்கத்தை உங்களால் வாங்க முடியும், நிறைய சேமிக்க முடியும். தங்கம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னாவே அன்னை மகாலட்சுமி நம்ம கூட இருக்கிறதால அர்த்தம். நம்ம முன்னோர்கள் தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாருமே இப்போ வரைக்கும் சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம். சிறிதளவாவது தங்கம் வீட்டில் இருக்கணும், தங்கம் இருந்தால் தான் அந்த தங்கத்தை சேர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தங்கம் நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னாவே அன்னை மகாலட்சுமி நம்ம கூட இருக்காங்க அப்படிங்கிற அர்த்தம். எல்லா இடங்களையும் தங்கம் இருக்காதுங்க. தங்கத்தை நம்ம தங்க வைக்கணும் அப்படின்னா அதற்கு அன்னை மகாலட்சுமி நல்ல முறையில் வழிபாடு செய்யணும். எந்த ஒரு வழிபாடு நம்ம செய்வதாக இருந்தாலும் அதற்கு நம்ம முதல்ல நம்பணும், நம்ம மீது நமக்கு நம்பிக்கை வரணும். அதாவது என்னால் முடியும், நானும் 4 பேர் போல் சம்பாதிப்பேன், என்னால் சேமிக்க முடியும், நானும் நிறைய தங்கத்தை வாங்குவேன் அப்படின்னு முதல்ல நம்மளை நம்பணும். இந்த புலம்புறது விட்டுறணும். என்னால் எல்லாம் முடியாது, எனக்கெல்லாம் அந்த அதிர்ஷ்டம் இல்லை, யோகம் இல்லை அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்லாமல் என்னாலையும் முடியும், நானும் செய்வேன், நானும் சம்பாதிப்பேன், நிறைய சேமிப்பேன் அப்படிங்கிற நல்ல ஒரு வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்துங்க. அடுத்தது தங்கம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னை மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அன்னை மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னாவே வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும், செல்வ செழிப்பு அதிகரிக்குங்க, பண வரவு நல்ல முறையில் இருக்கும், பண தட்டுப்பாடு நீங்கும். ஒரு இறைவனை நம்ம வழிபாடு செஞ்சால் மட்டும் போதுமா, நமக்கு எல்லாமே கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடைக்குங்க. இறை வழிபாடு செய்ய செய்ய அதற்கான வழி கிடைக்கும். தொடர்ந்து இறைவனை வழிபாடு செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செய்கிற தொழில் வருமானம் அதிகமாக கிடைக்கும், செய்கிற தொழில் வளர்ச்சி அடையும். வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு வருமானம் அதிகமாக இருக்கும். ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னாலுமே நமக்கு மன நிம்மதி இருந்து அந்த இடத்துல எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் தான் நம்மளால் தொடர்ந்து அந்த இடத்துக்கு வேலைக்கு போக முடியும். போகிற இடத்துல நமக்கு பிரச்சனையாக இருக்குது, அங்கே உள்ளவங்களோட மனசங்கடமாக இருக்குது அப்படின்னா நம்மளால் தொடர்ந்து வேலைக்கு போக முடியுமா? முடியாது. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நீங்கணும். நம்மை சுற்றி நல்ல ஒரு அதிர்வலைகள் இருக்கணும், நம்மை சுற்றி நல்ல ஒரு தெய்வீக ஆற்றல் இருக்கணும் அப்படின்னா இறை வழிபாடு செய்யணும். இறை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாவே நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடம் நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கும். அப்போ நம்மக்கிட்ட எந்த பிரச்சனையும் நெருங்காமல் இருக்கணும், யாராலையும் நமக்கு எந்தவித தீங்கும் வராமல் இருக்கணும் அப்படின்னா மனிதனை நம்புறதை விட இறைவனை நம்புறது தான் நல்லது. அதாவது வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இறைவனை மட்டும் வழிபாடு செய்யாமல் நம்ம வேலைக்கும் போயிட்டு இறை வழிபாடும் செய்கிறப்ப அதற்கான முயற்சி செய்கிறப்ப நிச்சயமாக நமக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. எதற்காக நம்ம இறை வழிபாடு செய்கிறது அப்படின்னா நம்ம போகிற வேலையோ நம்ம செய்கிற தொழிலோ இதனால் எந்தவித இடர்பாடும் வராமல், எந்தவித குளறுபடியும் ஏற்படாமல் தொழில் நல்ல முறையில் வளர்ச்சி அடையும், போகிற வேலையில் மன நிம்மதியாக செஞ்சு அங்கே வருமானத்தை உயர்த்துறதுக்கான வழியை ஏற்படுத்துறதுக்கும் தான் இறை வழிபாடு செய்யணும். இறை வழிபாடு அப்படிங்கிறது நம்ம மனதை எப்போவுமே தூய்மையாக வச்சுருக்கோம், நமக்கு யாராலையும் எந்தவித துன்பமும் ஏற்படாமல் நம்மை காப்பாற்றும். அப்போ மனசு சந்தோஷமாக இருந்து நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல சம்பாதிக்கிற பணம் நல்ல செலவுக்கு பயன்படும்.
ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா மனநிறைவோடு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் அந்த தொழில் வளர்ச்சி ஆகிட்டு போகுது அப்படின்னா நம்மளால் பணத்தை சேமிக்க முடியும். அப்போ இதற்கெல்லாம் இறை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம செய்கிற சிறு சிறு எளிய பரிகாரமும் தாந்திரிகமும் நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். எல்லா நேரமும் உட்காந்து பூஜை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம் அமர்ந்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அதற்கு உரிய இறைவனை நம்ம வழிபாடு செய்கிறப்ப அதற்கான பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும். இப்போ தங்கம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த தங்கம் வாங்கணும், இதை சேமிப்பு பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் இந்த எளிய வழிபாடு நீங்கள் செய்கிறப்ப நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். இன்றைக்கு நம்ம ஆன்மீக பரிகாரத்திற்கு நமக்கு தேவையானது பூவரசு இலை. பூவரச மரம் அப்படிங்கிறது தெய்வீகத்தன்மை நிறைந்த மரங்க. பூவரச மரத்தில் இருக்கிற பட்டை, வேறு, இலை, பூ இவை அனைத்துமே மருத்துவ குணம் நிறைந்தது, ஆன்மீகத்தன்மை அதாவது தெய்வீகத்தன்மை நிறைந்ததுங்க. ஆன்மீக பரிகாரத்திற்கு நிறைய பயன்படுத்துகிறாங்க இந்த பூவரச இலை, பட்டை, வேர் எல்லாமே. நம்ம முன்னோர்கள் எது செய்தாலும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். நம்ம முன்னோர்கள் நல்ல காரியங்கள் செய்வது அனைத்திற்கும் இந்த பூவரச இலைகளை அதிகமாக பயன்படுத்தி இருக்காங்க. சித்தர்கள் சொல்கிறப்போவுமே பூவரச இலை தெய்வீகத்தன்மை நிறைந்தது, தங்கத்தை வசியம் பண்ணி கொடுக்கும். தங்கத்தை சேமிப்பு பண்ணணும்னு நினைக்கிறவங்க பூவரச இலையை பூஜையில் வச்சு பயன்படுத்துங்க அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. சித்தர்கள் குறிப்பில் இதை பற்றி போட்டிருக்காங்க நல்லாவே. பூவரச இலை நமக்கு ஒன்று கிடச்சி அதை கொண்டு வந்து பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்தாலும் தெய்வீகத்தன்மை நிறைந்ததாக இருக்குங்க. அருகம்பில், வெற்றிவேர், துளசி இலை இந்த மாதிரி தெய்வீகத்தன்மை நிறைந்த மூலிகைகளில் இந்த பூவரச இலையும் குறிப்பிட்ட ஒரு இடத்துல இருக்குங்க. அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது பூவரச இலை. வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கிர ஓரையில் ஒரு பூவரச இலையை எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இந்த பூவரச இலை கிடைக்கல அப்படின்னாலும் நாட்டு மருந்து கடைகளில் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு பூவரச இலை, ஒரே ஒரு இலை இருந்தால் போதும். அந்த இலையை நல்லா சுத்தமாக கழுவிட்டு, வாடிய இலையாக இருந்தாலும் அதில் அற்புதமான தன்மை நிறைந்து இருக்குங்க. நாட்டு மருந்து கடைகளில் தான் நம்ம வாங்கி செய்கிறதாக இருந்தால் நமக்கு வாடிய இலைகள் தான் கிடைக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வாடிய இலைகளாக இருந்தாலும் இந்த பரிகாரம் செய்யலாம். அப்பத்தான் பறிச்ச இலையாக இருந்தாலும் இந்த பரிகாரம் செய்யலாம். சுத்தமாக அந்த இலையை நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. தண்ணீர் விட்டு கழுவி எடுத்துக்கோங்க. கழுவிட்டு நம்மக்கிட்ட என்ன தங்கம் இருக்கோ, அதாவது ஒரு மூக்குத்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, கம்மலாக இருந்தாலும் பரவாயில்லை, தங்க நாணயமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அந்த பொருளை இந்த பூவரச இலையில் வச்சு சிறிது பச்சை கற்பூரத்தையும் அதன் மீது சிறிது கொஞ்சமாக பச்சை கற்பூரமும் ஒரு ஏலக்காயும் வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா சுற்றி மஞ்சள் நூல் அல்லது பச்சை நூல் போட்டு கட்டிடுங்க. கட்டிட்டு அன்னை மகாலட்சுமியின் பாதத்தில் வச்சு நல்ல முறையில் மனமுருக வழிபாடு செய்யுங்க. எனக்கு தங்கம் வாங்கும் யோகத்தை கொடுத்தாயே, தங்கத்தை நிறைய சேமிக்கிற யோகத்தை கொடு. என் முன்னோர்களோ என் அப்பா அம்மாவோ என்னை சார்ந்தவர்களோ ஏதாவது தப்பு தவறு செய்திருந்து அதனால் எங்களுக்கு பாவம் ஏற்பட்டு இந்த மகாலட்சுமி தன்மை நிறைந்த தங்கத்தை சேமிக்க முடியல அப்படின்னாலும் அந்த பாவத்தை, அந்த கஷ்டத்தை, அந்த கர்மாவை அனைத்தையும் நீக்கி, என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை அனைத்தையும் நீக்கி, சொர்ண தோஷத்தை நீக்கி எனக்கும் தங்கம் வாங்கும் யோகத்தை கொடு, என் பிள்ளைகளுக்கும் தங்கம் வாங்கும் யோகத்தை கொடு, சேமிக்கிற யோகத்தை கொடு, தங்கம் நிறைந்து இருக்கிற ஒரு அருளை கொடு அப்படின்னு சொல்லி அன்னை மகாலட்சுமியை மனமுருக வேண்டிட்டு நீங்கள் அதை எப்பவும் வைக்கிற தங்க பொருட்களை வைக்கிற இடத்துல கொண்டு போய் இந்த மூட்டையை நீங்கள் எப்பவும் தங்க வைக்கிற இடத்துல வச்சுருங்க. 15 நாட்களுக்கு ஒரு முறை மாற்றினா போதும். அதாவது இலையை மட்டும் எடுத்துகிட்டு வேறு இலை வச்சு கட்டி வச்சுக்கோங்க. ஏலக்காயுமே மனம் போயிருச்சு அப்படின்னா ஏலக்காயை மாற்றிடுங்க. மீண்டும் ஒரு இலையில் இந்த தங்க பொருளை வச்சு ஒரு ஏலக்காயும் சிறிது பச்சை கற்பூரத்தையும் கட்டி அன்னை மகாலட்சுமியின் பாதத்தில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் தங்கம் வைக்கிற இடத்துல இந்த பொருளை வச்சிடலாம். தொடர்ந்து நீங்கள் இதை செஞ்சுட்டு வர்றப்ப நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு தங்கம் சேரும் வாய்ப்பு உங்களை தேடி வருங்க. தொழிலில் நல்ல வருமானம் வரும். வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னாலும் பதவி உயர்வும் வருமானமும் உயர்ந்து கிடைக்கும். வீண் விரைய செலவு தடுக்கும். தங்கம் வாங்குகிற யோகம் கிடைக்கும். நீங்கள் இந்த வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றப்ப உங்களாலேயே நம்ப முடியாத அவ்வளோ அற்புதமான மாற்றம் நிகழும் உங்களை சுற்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் தங்கத்தை நிறைய சேமிக்கட்டும். மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.